இந்த சட்டசபை சிக்கல்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல அரசியல் சண்டைகளுக்கு மத்தியில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் வந்து மறந்துட்டோம். நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜா அவர்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். ஒரு பாயிண்டில் நம்ம எல்லாருமே 3வது குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வந்து இந்த அரசு வந்து ஊக்கத்தொகை கொடுக்க வேண்டிய நிலை வந்துடும் அப்படின்னு வந்து சொன்னார். இது இன்றைக்கி வந்து சும்மா அவர் மட்டும் சொல்கிறதில்ல. இன்றைக்கி வந்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அறிவிச்சிட்டார். 3வது குழந்தை பெற்றுக்கிட்டால் ஸ்பெஷல் இன்சென்டிவ் கவர்மெண்ட் அரசாங்கத்தின் மூலமாக இன்சென்டிவ் வரும் அப்படின்னே வந்து சொல்லிட்டார். இது ஏன் அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி நம்மளுடைய தமிழ் கலாச்சாரம் அழிஞ்சிட்டே இருக்குது. ஏன்னா மக்கள் தான் கலாச்சாரம், தமிழ் மக்கள் எல்லாம் சேர்ந்தது தான் கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் அப்படியே அழிஞ்சிடுச்சு, அழியிற தருவாயில் நின்றுட்டு இருக்குது. என்னடா அழியிற தருவாயி, அவன் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா கும்பலாக எல்லாம் உட்காந்துருக்காங்க. தீபாவளிக்கெல்லாம் வந்து மூச்சு முட்டுது அப்படின்னா நகரங்களில் மட்டுமே இவ்வளவு கூட்டங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. நீங்கள் இந்த பக்கம் ஓரளவுக்கு செமி அர்பன் இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜு ஒரு மாதிரி அர்பன் வில்லேஜ் இந்த மீட்டரில் எந்த இடத்துக்கு போங்க ஆளே இல்லாமல் எல்லா இடங்களுமே காலியாக கிடக்குது. நீங்கள் நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் கூட இல்லை, இந்த இன்ஸ்டாகிராமில் மெயினாக வந்து நிறைய இடங்கள் விற்பனைக்கு அப்படின்னு போடுவாங்க. பொள்ளாச்சிக்கு பக்கத்துலேங்க 5 ஏக்கர் அருமையான தோப்புங்க அப்படிங்கன்னு. அந்த அருமையான தோப்பை ஏன் விற்கிறாங்க அவங்க அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அருமையான தோப்பு, தென்னைமரம் இருக்குது, நல்ல காய்ப்பு, அப்போ நல்ல லாபம் வருது. அப்போ லாபம் வருங்கிறப்போ அதை ஏன் வந்து ஒருத்தர் வந்து விற்பனை செய்யணும்? எல்லாரும் கடலில் இருப்பாங்களா? பிரச்சனை அது இல்லை, பார்த்துக்குள்ள ஆட்கள் இல்லை. அன்னைக்கு ஒரு தோட்டம் அப்படின்னு இருந்ததுன்னா, இந்த தோட்டம் அப்படிங்கிறது வந்து வெறும் கோவையோ அப்படி இல்லை, தமிழ்நாடு முழுக்க தோட்டங்கள் தான். இன்னைக்கு மெயின் போயஸ் தோட்டம் தான் அது. எல்லா இடங்களிலும் தோட்டம் நிறைந்திருந்தது. அந்த ஒவ்வொரு தோட்டத்திற்கும் ஒவ்வொரு பேர் இருந்தது. அந்த ஒவ்வொரு தோட்டத்தையும் நிர்வகிக்கிறது ஒரு ஃபேமிலி நிர்வகிச்சது. ஏன் நிர்வகிச்சாங்கன்னா அந்த குடும்பங்களே அவ்வளோ பெருசு. இது எப்படா அப்படின்னா ரொம்ப 2 டேட்டா, இந்த பக்கம் வலது பக்கம் ஒரு டேட்டா போடுறேன். 1985 நம்மளுடைய பிறப்பு விகிதம், இந்த பக்கம் ஒரு டேட்டா போடுறேன். கடைசியாக லாஸ்ட் அவைலபிள் டேட்டா நம்மக்கிட்ட 2022 தமிழ்நாட்டுடைய பிறப்பு விகிதம். 1985 நம்மளுடைய பிறப்பு விகிதம் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கலே குறைவான பிறப்பு விகிதம் அன்னைக்கு வந்து மெட்ராஸில் மட்டும்தான் இருந்திருக்கு, சென்னையில். அதுவும் 2.6, 2.5 குழந்தை பிறந்திருக்கு அப்பவுமே. அடுத்து வந்து கன்னியாகுமரியில் 2.8, மற்ற அனைத்து மாவட்டங்களிலுமே 3 குழந்தை சராசரியாக எல்லாருமே பெற்றிருக்காங்க. இதில் தருமபுரியெல்லாம் ஒரு படி மேலே போய் 4 குழந்தைகள் சராசரியாக வந்து தருமபுரி மாவட்டத்தில் பெற்றிருக்காங்க. சரிடா, இப்போ என்ன அதுக்கு என்ன எல்லாம் வதவதுன்னு பெற்றுட்டு போயிட்டு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆமாம், கஷ்டங்கள் இருந்தது. ஆனால் நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க, சொந்தக்காரங்கன்னா குடைச்சல் தான், ஆனால் சொந்தம் அப்படிங்கிறது வேறு இல்லைங்களா? என்ன தான் குடைச்சல் பஞ்சாயத்து இதெல்லாம் இருந்தாலுமே சொந்தம் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம ஒரு பாண்ட் ஆகி அதை வந்து நம்மளை வந்து ஓரளவுக்கு சரியாக நம்ம வாழ்க்கையை நடத்துவதற்கு சொந்தம் ஒரு உத்வேகமாக இருக்குது இல்லையா? எப்படி இத்தனை சித்திகள், இவ்வளவு மாமாக்கள், இவ்வளவு அத்தைகள், இதெல்லாம் எப்படின்னா ஒவ்வொருவரும் 4 குழந்தைங்க 5 குழந்தைங்க இருக்கிறங்காட்டி நமக்கு சொந்த பந்தங்கள் அவ்வளவு இருக்குது. ஒரு இடத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், ஏன் அவ்வளவு பத்திரிகைகள் நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்னா அந்த சொந்தங்கள் தான். அந்த ஜென்ரேஷன் தன்னுடைய கடைசி தருவாயில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரேஷனே இல்லை. ஏன் அப்படின்னா 2022 டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் டிஎஃப்ஆர் அதை பொறுத்த வரைக்கும் இதே சென்னை 2.5 குழந்தை பெற்றுட்டு இருந்த சென்னை இன்றைக்கி 1.25 குழந்தை ஆயிடுச்சு. எல்லா மாவட்டங்களுமே 2 குழந்தையே இல்லைங்க. 4 குழந்தை பெற்றுட்டு இருந்த தருமபுரி 2 குழந்தைக்கு கீழே வந்துருச்சு. நீலகிரி, கோயம்புத்தூர்லாம் 1.5 குழந்தைக்கு கீழே வந்துருச்சு. கன்னியாகுமரி 1.3. ஆக ஒரு குழந்தை 1.25 குழந்தை. நம்மளுடைய டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 1.4ங்க. அவ்வளோதான், 1.5 குழந்தை கூட நம்ம பெற்றுக்கிறது இல்லை. சரி, இப்போ இது என்ன? அதனால் என்ன? நாங்கள்லாம் வந்து உனக்கு தெரியுமா என்ன குழந்தை பெற்றுக்கிட்டா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா எஜுகேஷன்லாம்? உண்மைதாங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்களா? என்ன இந்த ஒரு 30 வருடங்களில் இந்த நவீன வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளை எதை டீமனைஸ் பண்ண வச்சுருக்கு அப்படின்னா குழந்தை பெற்று வளர்க்குறத வந்து பயங்கரமாக டீமனைஸ் பண்ணி வச்சுருக்குது. இந்த நவீனம், விஞ்ஞானம், பகுத்தறிவு வேணும், கண்டிப்பாக வேணும். ஆனால் அந்த பகுத்தறிவு எதுலேனா குழந்தைகள் கொடுக்குற எனர்ஜி. இது குழந்தைகள் இருக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள். இன்றைக்கி நிறைய வந்து பார்த்திங்கன்னா 2 குழந்தைகள் வச்சு வளர்க்குறவங்க உண்மையாலுமே சொல்கிறேன், நீங்கள் இவ்வளவு சிக்கல்லையும்
இத்தனை பிரச்சனையிலையும் உங்கள் வீட்டில் 2 குழந்தை இருக்குது, இல்லை நீங்கள் வந்து தைரியமாக 3 குழந்தை பெற்று வளர்க்குறீங்க அப்படின்னா உண்மையாலுமே சொல்கிறேன், நீங்கள் தான் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் தான் பாக்கியசாலிகள். இப்போ தெரியாதுங்க, இப்போ எல்லாரும் உங்களை பார்த்து சிரிப்பாங்க, பாடுறாம வருஷமான ஒன்று டைமுக்கு பெற்றுறான்டா அப்படிங்குவாங்க. ஆனால் இந்த 3 குழந்தை இல்லை, இப்போவே நான் சொல்கிறேன் 4 குழந்தை பெற்றிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு சிரமமாக இருக்குங்க, பயங்கர சிரமமாக இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகள் வளரும்போது உங்கள் குடும்பங்களுக்கான இந்த குடும்பம் மொத்தத்தை நடத்துறதுக்கு இருக்குல்ல, வெளியிலிருந்து ஒரு ஆள் தேவைப்படவே படாது. அந்த 4 குழந்தையில ஒரு குழந்தை இல்லைன்னா ஒரு குழந்தை உங்களை வந்து அரணா பாதுகாக்கும். ஒரு குழந்தை சண்டை போடும், ஆனால் ஒரு குழந்தை உங்கள் கூட இருக்கும். ஒரு குழந்தை உங்களுக்காண்டி சம்பாரிச்சிட்டு வரும். நீங்கள் வயதாகும் போது உங்களை தாங்கி பிடிக்க 4 பிள்ளர்கள் ரெடியாக நிற்கும். 4 2 8 கைகள் ரெடியாக நிற்கும், அம்மாவையும் அப்பாவையும். உங்களுக்கு ஒரு மனநிறைவு வரும், மனசெல்லாம் பூரிச்சு போயிடும். இன்னைக்கு தெரியாதுங்க, நான் இன்னைக்கு சொல்கிறேன், யார் யாருக்கெல்லாம் இப்போ கரண்ட்டாக 3 குழந்தைகள் 4 குழந்தைகள்லாம் இருக்கோ, இங்கிருந்து 30 வருஷத்தில் அதற்கான அறுவடையை அவங்க பண்ண தான் போகிறாங்க. அண்ட் இன்னொன்று, குழந்தைங்கிற மாதிரி குழந்தை கொடுக்குற ஒரு பவரை, அவ்வளவு பெரிய பில்லியனர் இலான் மஸ்க் அவ்வளவு குழந்தை இருக்குன்னு நினைக்கிறேன், அவருக்கு கிட்டத்தட்ட 30-40 குழந்தைகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அவ்வளவு குழந்தைகள் அவருக்கு அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, குழந்தை அப்படிங்கிறத வந்து நமக்கு குறிக்கோளையாக கொடுக்குது அப்படிங்கிறார். நீங்கள் நிறைய பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்த பிறகு பெண் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பொறுப்பாவாங்க, இன்னும் அந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்கும், பயங்கரமாக புலம்புவாங்க. ஆனால் அந்த பொறுப்பு அப்படி வந்துடும், அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆஃபீஸர் மாதிரி ஆயிடுவாங்க. அவ்வளவு யோசிக்கும் அந்த குழந்தைய சுற்றியே. ஒரு ஆண் என்ன பண்ணுவான், என்னைக்கு அந்த குழந்தை அந்த வீட்டில் உதிக்கிறதோ அன்னைக்கு தான் குடும்பமாக அது மாறுது. அன்னைக்கு வரைக்கும் அவங்க கப்பிள்ஸ். என்னைக்கு அந்த குழந்தை பிறக்குதோ அன்னைக்கு அவங்க குடும்பம். பிறந்த உடனே அந்த ஆணுக்கு வந்து ஒரு குறிக்கோள் வரும், நம்ம பையன் நம்ம பொண்ணு இப்படி வளர்த்துறணும், இதை பண்ணிடணும், அதை அந்த குறிக்கோள் அவனை ஓட வைக்கும். அந்த குறிக்கோள் அவனை ஒழுங்காக்கும். அந்த குறிக்கோள் வந்து அவனை இன்னும் மேன்மையானவனாக்கும். நம்ம அப்பாக்கள் நம்ம அம்மாக்கள் அப்படி தான் வளர்ந்தாங்க. மிகவும் ஏழ்மையில தான் நம்மளில் வந்து 100 பேர் இருக்கிறோம்னா 90 பேருடைய அப்பா அம்மாக்கள் ஏழ்மையில தான் நம்மளை பெற்றாங்க. 2 பேர் எல்லாருமே 2 வீட்டு மினிமம் 2 இருப்போம் நம்ம குழந்தைகளா. அவங்க வந்து நம்மளை வந்து பெற்றெடுக்கும் போது அவங்க ஏழைகள் தான். நம்மளுடைய பிறப்பு தான் அவங்கள ஓட வச்சுது. ஒவ்வொன்றா படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து நமக்காண்டின்னு பண்ணி அவங்களுக்காண்டியும் பண்ணி நாம் வளர்ந்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்க ஆரம்பித்தோம். ஒரு வட்டம், ஒரு வாழ்க்கை வந்து அப்படியே ஃபுல்லாக முடியறது இருக்குல்ல, அது வந்து குழந்தைகளால் மட்டுமே தான் முடியும். நீங்கள் எத்தனை காசு வச்சுருந்தாலும் முடியாது. நான் அதுக்கு நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறது வந்து குழந்தை பெற்றுக்காமல் இருக்கிறது மோசம்லாம் நான் இங்கே சொல்ல வரல, அது உங்களுடைய சாய்ஸ். பெற்றுக்காமல் நீங்கள் வந்து ஒரு கணவனோடய இருக்கீங்க, அதெல்லாம் உங்களுடைய சாய்ஸ். ஆனால் பெற்றுக்கிறத தயவு செய்து யாரும் டீமனைஸ் பண்ணாதீங்க. அது தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர, அது வந்து ஒரு கப்பிள்ஸுடைய முடிவு. ஆனால் ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்களே ஆற்றிக்கொள்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம். அது ஒரு நல்ல விஷயம். ஒரு யங் ஏஜில் வாழும் வயதில் குழந்தை வந்துருச்சுன்னா அந்த ஃபேமிலி கம்ப்ளீட் ஆயிடுதுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவன் அந்த குழந்தைக்காண்டி ஓடுற ஸ்பீட் இருக்கே, எப்படியாவது ஓடுவாங்க. அப்படித்தான் ஆட்டோ டிரைவர்கள் ஐஏஎஸ்ஐ உருவாக்குகிறார்கள். அப்படித்தான் ஒரு துப்புரவு பணியாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை வந்து உருவாக்குறாங்க. அந்த குழந்தை தருகிற உத்வேகம் தான். அதனால் உங்களுக்கு எந்த இன்சூரன்ஸும் கிடையாதுங்க, உங்களுடைய குழந்தைகள் தான் உங்களுக்கான இன்சூரன்ஸ். ஸோ பயப்படாமல், ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாடு இப்போ இதே நிலைமையில் இன்றைக்கி வந்து 1.4 டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்து இன்றைக்கி நிற்கிது. நாளைக்கு வெறும் 1 அப்படின்னு மாறிடும். இப்போ மாறும்போது என்ன ஆகுனா, அடிப்படை வேலைகள் செய்ய யாருமே தமிழனாக இருக்க மாட்டான். இது தமிழன் இல்லை, தமிழ்நாட்டில் பிறந்தவனா இருக்க மாட்டான். இன்னைக்கு போய் பாருங்க, இன்னைக்கு நல்லா நோட்டீஸ் பண்ணுங்க, எல்லா ரெஸ்டாரண்ட்ஸையும் நோட்டீஸ் பண்ணுங்க. நான் யாரையும் வந்து நான் வந்து அதுக்காண்டி டிகிரேட் பண்ணல, இன்னொரு மாநிலத்திலிருந்து யாரும் டிகிரேட் பண்ணல. ஆனால் உண்மை அது. எத்தனை தமிழர்களை நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல்ஸில் பார்க்க முடியுது, எத்தனை தமிழர்களை ஒரு கடும் லேபர் இன்டென்சிவ் இடத்துல நீங்கள் பார்க்க முடியுது, எத்தனை தமிழர்களை நீங்கள் வந்து ஒரு பனியன் கம்பெனியில் பார்க்க முடியுது, ஒரு ஃபுட் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில் பார்க்க முடியுது. குறைந்தது 100 மனிதர்களுக்கு 70 பேர் வேற்று மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க. ஏன்னா இங்கே ஆட்கள் இல்லைங்க, இதாங்க உண்மை.
இங்கே தோப்பு துறவு எல்லாம் பெரிய பெரிய இடங்களை வைத்த எல்லாருமே இன்னைக்கு விற்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. ஒரே காரணம், ஆட்கள் இல்லை அதை பார்த்துக்கிறதுக்கு. நாளைக்கு மேபி இந்த ரோபோட்டிக்ஸு இந்த ஏஐ எல்லாம் அட்வான்ஸ் ஆகி இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸ் சிஸ்டம் வந்துச்சுன்னா வேணால் இதெல்லாம் மேனேஜ் பண்ணலாம். இல்லாட்டி 1 ஏக்கரை மேனேஜ் பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லை. ஹியூமன் லேபர் அவ்வளவு ஜாஸ்தியாக இருக்குது. அன்றைக்கெல்லாம் தோட்டங்கள் இருக்குது அப்படின்னா தோட்டங்களை வந்து நீங்கள் வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து தென்னை மரத்தில் தேங்காய் போட வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா அந்த குடும்பத்துக்குள்ளேயே 15-20 பேர் இருப்பாங்க. அதில் 2 பேர் மரம் ஏறுவான், தேங்காய் போடுவான், 2 பேர் வந்து சாணி வலிப்பாங்க, 2 பேர் பூ பறிப்பாங்க, 2 பேர் விவசாயம் மடமாற்றி விடுவாங்க, 2 பேர் வயல் கட்டுவாங்க, 2 பேர் நெல் இருப்பாங்க, 2 பேர் உழைக்கிறதுக்கு வெளியில் போவாங்க சிட்டிக்கு, அந்த மொத்த குடும்பத்தை. இப்படி ஒரு சின்ன ஒரு மைக்ரோ சிஸ்டம் வந்து உருவாக்கி வச்சுருந்துச்சுங்க. இது மாடர்னைசேஷன் உடச்சே போடுச்சு. நவீனம் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை கொடுத்துச்சு. ஆனால் எங்கன்னா குழந்தைகள் விஷயத்தில் கம்ப்ளீட்டாக அதை உடச்சிருந்துருச்சு. அதனால் உண்மையாலுமே சொல்கிறேங்க, நீங்கள் ஏழை பணக்காரன் யாராக வேணா இருங்க, நீங்கள் 2 குழந்தை பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய தைரியசாலி. 3 எல்லாம் பெற்றிருந்தீங்கன்னா நீங்கள் பாக்கியசாலி. 4 பெற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அதிர்ஷ்ட தேவதை கூடயே இருக்காருன்னு அர்த்தம். இப்போ கஷ்டமாக இருக்குங்க, நான் உறுதியாக சொல்கிறேங்க. அது அவங்கெல்லாம் வளர்ந்து ஒரு 15 வயசு 16 வயசு ஆகும்போது அவங்களே பார்த்துக்கிற வரைக்கும் பயங்கர கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க திருப்பி நீங்கள் செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களையும் அவங்க திருப்பி செய்ய ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கை முழுமையடைந்திருக்கும். உங்களுடைய முதுமை பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம பாட்டிகள்லாம் பாருங்கள், பார்த்துருக்கீங்களா? 7-8 குழந்தைகள் பெத்தப்போ அவ்வளோ கஷ்டம். அதில் நிறைய குழந்தைகள் இறந்துடும். 7 பெற்றாங்க அப்படின்னா 2 இறந்துடும், 1 இறந்துடும், அப்படிலாம் இறந்துடும். ஆனால் அந்த 6 பேர் பாருங்கள், நிறைய குடும்பங்களில் குறைஞ்சது ஒரு 4 பேராவது பாசமாக இருப்பாங்க. 2-3 இந்த சொத்து சட்டை இந்த பஞ்சாயத்தில் போயிருங்க, 4 பேர் பாசமாக இருப்பாங்க. அந்த பாட்டி ஏதோ ஒரு தோட்டத்தில் இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை போய் அவங்கள பாட்டு வந்துடுவாங்க. அவங்க லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. அவங்க சில பேர் நிறைய குடும்பங்களில் அப்படின்னா அந்த பாட்டியை அந்த குடும்பத்துடைய சென்டராக்கி எபிசென்டராக்கி உட்கார வச்சு இன்றைக்கும் மிகப்பெரிய குடும்பங்களில் அந்த பாட்டிகள் எடுக்கும் முடிவு தான் அந்த மொத்த குடும்பமும் கடைபிடிக்குது. நான் சொல்கிறது பல்லாயிரம் கோடி இருக்கிற குடும்பங்களே சொல்கிறேன் நான். அது பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய குடும்பங்களில் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அதுதான் பெருவாழ்வு. அன்றைக்கி அதான் தமிழை சொல்லிட்டு போயிட்டான், பெருவாழ்வு வாழ்தல் அப்படின்னு. குழந்தைகளை பெற்று வாழ்வது தான் பெருவாழ்வு. அதனால் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அதை திருப்பி சொல்கிறேன், குழந்தைகள் பெறாமல் இருக்கிறதெல்லாம் உங்கள் முடிவு. ஆனால் ஒருத்தன் வந்து குழந்தை பெறப்போகிறான் அப்படின்னா தயவு செய்து அவனை டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. அது அவன் வாழ்வில் எடுக்கிற மிக கரேஜியஸான ஒரு முடிவு. தமிழ்நாடு நிச்சயமாக நாம் வந்து நம்ம ஃபெர்டிலிட்டி ரேட்டை வந்து 2க்கு மேலே போனாதான், இல்லைன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பாயிண்டில் இங்கே எல்லாமே வேற்று மாநிலத்தவர் தான் உள்ளே ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக நிகழ்ந்துடும். நம்மளுடைய இன அடையாளம் போயிடும், அவ்வளோதான். தமிழர் என்கிற அடையாளம் போயிடும், அவ்வளோதான். ஒரு பாயிண்டில் போயிடும், இருக்காது. இன்றைக்கே அது நடக்குதுங்க. திருப்பூர் இன்னைக்கு நடக்குது, சென்னை இன்னைக்கு நடக்குது, இப்போ நடந்துட்டு இருக்குது. நான் அதை வந்து பயங்கர அப்படி மாநிலத்துக்கு அதெல்லாம் சொல்ல, ஆனால் இது உண்மை, இது நடந்துட்டு இருக்குது. எல்லாம் சொத்து பணம் அதெல்லாம் வச்சுருக்காங்க, குழந்தைகள் இல்லை, எல்லாம் செய்கிற லேபர், பேசிக் லேபர் செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அவங்க பார்த்தா அவங்க மனசு வச்சால்தான் இன்னைக்கு வேலை நடக்கும் அப்படிங்கிற நிலை பல மாவட்டங்களில் இப்போவே வந்துருச்சு. இது என்னைக்கு மாறும்? நம்ம குடும்பங்கள் தற்சார்பாக மாறணும். அதற்கு யார் வேணும்? குழந்தைகள் வேணும். தயவு செய்து யோசிங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.